அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த புது கும்மிடிப்பூண்டி நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் அருகே சொந்த வீட்டில் 87 வயதான மூதாட்டியான ராஜேஸ்வரி தனியாக வசித்து வருகிறார். மூதாட்டி ராஜேஸ்வரிக்கு சென்னை மற்றும் கும்மிடிப்பூண்டி சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் சொந்தமாக வீடுகள் மற்றும் கடைகளும் இருக்கின்றன. பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு உரிமையாளராகவும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 11ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் மூதாட்டியான ராஜேஸ்வரி மயங்கி கிடந்துள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள், அவரது உறவினர்கள் உடனடியாக மூதாட்டியை மீட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவத்தில் மூதாட்டியின் வீட்டில் இருந்த 20 பவுன் நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் 1,80,000 ரூபாய் ஆகியவையும் திருடு போனதும் உறவினர்களுக்கு தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இன்ஸ்பெக்டரான வடிவேல் முருகன் தலைமையில் 3 தனிப்படைகளும் அமைத்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வந்தனர். அதே சமயத்தில் சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து ரொக்கப்பணம் 85,60,000 போலீசார் கைப்பற்றி வருவாய்த்துறையினர் முன்னிலையில் மூதாட்டியின் சென்னையை சேர்ந்த உறவுகளிடமும் ஒப்படைத்தார்கள். இந்த வழக்கில் புது கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த பாட்டியின் எதிர் வீட்டில் வசிக்கும் 20 வயதாகும் இளம் பெண்ணான சுப்ரியா என்பவரை தனிப்படை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர். அவரிடமிருந்து திருட்டு போன நகைகள் மற்றும் ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. எப்படி சிக்கினார் என்பதை இப்போது பார்க்கலாம். திருமணமாகி 4 மாத ஆண் குழந்தை மற்றும் கணவருடன் புது கும்மிடிப்பூண்டியில் வாடகை வீட்டில் சுப்ரியா வசித்து வந்துள்ளார். அப்போது எதிர் வீட்டில் இருந்த மூதாட்டியான ராஜேஸ்வரிடம் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மூதாட்டியான ராஜேஸ்வரி வீட்டிற்கு சுப்ரியா சென்று கடனாக 10,000 ரூபாயை கேட்டாராம். அதனை அந்த மூதாட்டி தர மறுத்த நிலையில் மூதாட்டி ராஜேஸ்வரியை தாக்கி அவரை சுப்ரியா கீழே தள்ளினாராம். இதில் மூதாட்டியான ராஜேஸ்வரியின் மண்டை உடைந்தது. அவர் உடனே மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பட்டப்பகலில் வீட்டில் புகுந்து பீரோவில் இருந்த 20 பவுன் நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் 1,80,000 ரூபாய் ஆகியவற்றையும் இளம்பெண்ணான சுப்ரியா கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட இளம்பெண்ணான சுப்ரியாவை கோர்ட்டில் நேற்றிரவு கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் ஆஜர்படுத்தி தற்போது புழல் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர். கடன் தராத மூதாட்டியை தாக்கி 20 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த எதிர்வீட்டு பெண்ணான சுப்ரியா கைது செய்யப்பட்ட சம்பவமானது கும்மிடிப்பூண்டியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.